10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தாய்மொழியான தமிழ்தான் எங்களுக்கு தேவை என அமைச்சர் ஏவவேலு தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் மீனாட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையைத்தான் பின்பற்றுவோம் என்றார். ஒன்றிய அரசாங்கம் மும்மொழி கொள்கை என்று சொல்லுகிற பொழுது முடியாது என்று தமிழ்நாட்டு சொல்லுகிற பொழுது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மானியம் ஏறத்தாழ 3,000 கோடி ரூபாய் நான் கொடுக்க மாட்டேன் என்று ஒன்றிய அரசாங்கம் மறுக்கிற பொழுது கூட தாயாய் இருக்கிற தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுகிறார். 10,000 கோடி ரூபாய் எனக்கு மானியம் தந்தாலும் எனக்கு தேவையில்லை. தாய்மொழியான தமிழ் தான் தமிழ்நாட்டுக்கு வந்தது. இருமொழி கொள்கை தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன்.